ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கரந்தமலைக்கு போகலாம். ஆமாம், இப்போ நம்ம எல்லாரும் கரந்தமலைக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், வாங்க எல்லாரும் போகலாம். சாப்பிடாம இருந்தீங்கன்னா காணாம போறீங்க. மொத்தமா ஒன்றரை 1 ரூபா காலியா போயிடும். பாதையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. கரடு மூடா கௌதம் ஓடாத, அங்கிட்டு போய் நடக்க முடியாது. அழகர் கோயிலுக்கு போயிட்டு கரந்தமலைக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த மலைக்கு எப்படி போகிறதுனா, திண்டுக்கல் நத்தம் போகிற வழியில் நத்தத்துக்கு அடுத்து உளுப்பகுடின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே இறங்கி கேட்டால் சொல்லிடுவாங்க. பஸ்ஸு வந்து அந்த மலை அடி வாரம் வரைக்கும் போகும். அதுக்கு மேலே நீங்கள் நடந்தே போகணும். பஸ்ஸு கீழே நின்றுச்சு. ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே இந்த மலைக்குள்ளே நடந்து போகணும். கரடு முரடாக இருந்துச்சு பாதையெல்லாம். பாருங்க, மாடு வீடெல்லாம் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு தெரியுது. இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. பசங்கள்லாம் ஒரே குஷி ஆகிட்டாங்க. ஒரே சவுண்டு, கத்திக்கிட்டே ஓடிட்டாங்க. இங்கே யாரும் வர்றதுன்னா ஒரு 4-5 பேராக சேர்ந்து வாங்க. தனியாக வந்தால் பயமாக இருக்கும். 4-5 பேர் சேர்ந்து வந்து என்ஜாய் பண்ணுறது போகிறதுக்கு நல்ல இடம், நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள். சரியான அடர்ந்த காடு, ஒரு ஆள்லாம் வர முடியாது. ஆள் பேரோடு சேர்ந்து வந்தாதே வரலாம். மூச்சு வாங்கி போச்சு ஏறுறதுக்குள்ள. இறங்கையில் கூட ஒன்றும் தெரியல. ஏறையில் பயங்கரமாக மூச்சு வாங்கிச்சு. செங்குத்தாக இருந்துச்சு. மலைக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. பாருங்க எப்படி மூச்சு வாங்குதுன்னு. ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே கிடந்துட்டு திடீர்னு ஒரு மலைப்பாதையில் ட்ரெக்கிங் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பயங்கரமாக மூச்சு வாங்கி போய்கிட்டு இருந்தான். அருவி இருக்குன்னு சொன்னோன்னா ஒரு ஆர்வத்தில் இப்படி தான் இருக்குதுன்னு போய் பார்ப்போம்னு கிளம்பிட்டோம். அசுன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கரந்தமலை வந்துருச்சு. ஒரு வழியாக மலையில் ஏறி கரந்தமலைக்கு வந்துட்டோம். வாங்க போய் பார்க்கலாம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து கன்னிமா பொண்டுன்னு ஒரு 7 பெண் தெய்வம் இருக்குது. ஒரு விநாயகர் இருக்காங்க. ஒரு கருப்பர் சாமி இருக்குது. இங்கே போகிறவங்க சாமிக்கு எதுவும் மாலை சூடம் எடுத்துகிட்டு போகிறோன்னா வாங்கிட்டு போயிடலாம் முன்னாடியே.
வாங்கிட்டு போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரலாம். இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி வருது தண்ணி. மழை பெஞ்சால் நிறையா வருமா. இது வெயில் காலங்கிறனால தண்ணி கம்மியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே ஒரு பெரிய அருவி இருக்கான். அது ரொம்ப தூரம் போகணுமா. நாங்கள் போகலை. இங்கே இந்த இடத்துக்கு வர்றதா இருந்தால் எப்படி வரணும்னா, திண்டுக்கல் நத்தம் போகிற வழியில் உளுக்ககுடின்னு ஒரு கிராமத்தில் அங்கே இறங்கி ஒரு 2 கிலோமீட்ரு காரு வண்டி எது இருந்தால் போய்க்கலாம். அதுக்கப்புறமா பஸ்ஸு வண்டிலாம் போகாது. மலைக்குள்ளே தான் ஏறி போகணும். அருவி பாருங்கள், சூப்பராக கொட்டுது பாருங்கள் தண்ணி. இதெல்லாம் பார்த்தோன்னா பசங்க ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. உளுப்போடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்ரு உள்ளே போயிட்டு அப்புறம் மலை மேலே ஒரு 2 கிலோமீட்ரு நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பாடு இதுவே கொண்டு வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு சாமிலாம் கும்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பர் பிளேஸாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி வர்ற காலத்தில் வந்து தலையெல்லாம் இங்கே எங்கேடா வந்திருக்கீங்க? கரந்தமலைக்கா? சங்கட்டமா போச்சா? வாங்கடா. நான் வந்து லாஸ்ட்டாக போனேன்னா ஒரு ராசப்பா லாஸ்ட்டாக நான் வந்தாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டாக போனோம். ஏங்க நீங்க அப்படி ஓடுற? அழுக்கு நாளதே இப்போ அவங்க விழுந்தது கவனிக்காம. குரங்கெல்லாம் பயந்து இருக்குது. சாத்தமிக்காவுங்க திருவிழா குதிரை எடுப்பு இங்க வரப்போகுது. இங்கதான் வரும். ஆமா 4 மணிக்கு வரலாம். இங்க வந்து சீட்டை எடுத்துக்கிட்டா இங்க கரந்தமலைக்கு போயிட்டு அருவியில் குளிச்சுட்டு வர்றோம். இல்லைங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் ஒரு தவணை கரந்தமலைக்கு போயிட்டு வாங்க. பாய்.